என் அன்பு குழந்தையே, இப்போ நீ எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்ப்பதை நிறுத்து. உன்னை சுத்தப்படுத்தும் ஒரு செயல் என்று நினைத்துக்கொள். இதனால் நீ ஆன்மீக முன்னேற்றம் அடைவாய். வாழ்க்கையில் எல்லாம் கட்டங்களும் மாறக்கூடியவை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நானும் உனக்கு என் உதி மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கண்ணுக்கு தென்படுகிற எல்லா நிகழ்வுகளும் சாம்பல் போல உருமாறக்கூடியவை ஆகும். நான் யாரையும் நல்லவர்களாகவோ கெட்டவர்களாகவோ மற்றும் சரி தவறு என்று பார்ப்பதில்லை. இனிமேலிருந்து நீயும் இவ்வாறாக பார்ப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். இவையெல்லாம் தனிப்பட்ட மனிதர்களின் மனதில் ஏற்படும் எண்ணங்களின் விளையாட்டு. இந்த எண்ணங்கள் தான் மோதல்களாகவும் வேறுபாடாகவும் உருவாகிறது. நாம் எல்லாம் ஒன்றுதான். படைப்பாளியின் மொத்த சக்தியின் வெளிப்பாடு நாம் எல்லோரும். உன்னை பற்றியும் மற்றவர்களை பற்றி இந்த உண்மை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதான் நீ இருமைகளின் இருந்து விடுபடுவாய், மேலும் பரவச நிலை அடைவாய். இந்த வியாழக்கிழமை என் கோவிலுக்கு வா. நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன். என் அன்பும் ஆசீர்வாதமும் என் அருமையான குழந்தைக்கு என்றும் இருக்கிறது. மகிழ்ச்சியுடன் இரு. स्वतंत्रतानी जीवा. आज स्वतःला आरशात बघा व स्वतःलाच पाहून हसा. एक छानशी मिठी द्या आणि नेहमी विश्वास ठेवा की मी तुमच्या सोबतच आहे व तुमच्यावर खूप प्रेम करतो. म्हणून आनंदी रहा व खूप हसत रहा. माझे आशीर्वाद सदैव तुमच्या पाठीशी आहेत.